ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஒரு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஆவியான தேவனை உம்முடைய மகிமையை கண்டு நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நேயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரை எங்கள் வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எல்லாருக்கும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. உலக மாயையில் சிக்கி தவித்து கொள்ளாதபடி தேவனுடைய வசனங்கள் எங்களுக்கு கால்களுக்கு தீபமாக இருக்க ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் அசைவாடி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணிங்க. மாம்ச சிந்தை எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 மணி வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களில் நாம் ஆகமங்கள் 5ல் நம்ம 3 ஆகமங்கள் முடிச்சிட்டோம். 4வது ஆகமம் எண்ணாகமத்தில் நம்ம அதை கற்றுக்கொண்டு வருகிறோம். இதில் நம்ம பெரிய லெவலில் ஒன்றும் கற்றுக்கிட முடியாது. வேதத்தின் மகத்துவங்களை நம்ம சிறிய அளவு தான் கற்றுக்கொள்ள முடியும். கற்றது கையளவு, கல்லாது உலகளவு. நமக்கு சிறு அளவு தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த இதிலே நம்ம வளர்ச்சி அடையணும். வேதத்தின் அறிவு தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். இந்த உலகத்தில் பொன் பொருள் எல்லாமே சம்பாதித்தாலும் எல்லாமே அவனுக்கு இருந்தாலும் வேத அறிவு இல்லாட்டால் இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுவான். நீ சேகரித்தவள் யாருடைய ஆகுங்க மாதிரி தேவனே அறிகிற அறிவு தான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். அதன் மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கடந்த காலங்களில் நாம் 24 அதிகாரம் முடிச்சிட்டோம். அந்த பீலேயாமை பற்றி நம்ம ஆராய்ந்தோம். பீலேயாமை எப்படிலாம் பண்ண ஒரு 3 அதிகாரம் தான் இருக்குது அவனுக்கு கூட அதிகாரம். அதனால் அந்த ஊழியக்காரன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பி போக பண்ணதுக்கு அவன் ஏதுவாக இருந்தான் சில காரியங்களில். அதுதான் ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் நமக்கு அதை எழுதி வச்சுருக்கார். வேதத்தில் நம்ம ஆகமங்கள் படிக்கணும். அதெல்லாம் நடந்து பைபிளில் இது எல்லாமே ஒரு புள்ளி விடாமல் நடந்த காரியம். கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வழி நடத்துனதுங்க தான் சிஸ்டாந்தம். முழு வேதத்துலேயுமே அவங்களுடைய யாத்திரையை வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்க்கறதுல தான் அந்த ஆகமங்களில் நம்ம அறிகிறோம். அடுத்தால் நியாயாதிபதியில் அறிகிறோம், தீர்க்கதரிசிகளை அறிகிறோம். அதுக்கடுத்தால் இயேசுவானவரை பற்றி அறிகிறோம். இயேசுவானவரே நித்திய ஜீவனாக இருக்கிறார் என்பதை நம்ம அறிகிறோம். வெளிப்படுத்தலை அறிகிறோம். இந்த வேத அறிவு மனுஷனுக்கு கொஞ்சம் இருக்கணும். கர்த்தர் தான் அது தரணும். மனுஷனால் நம்ம சுயத்திலேயோ நம்ம சுய ஞானத்திலேயோ சுய புத்தியிலையோ நம்ம வேதத்தை படித்தாச்சுன்னா இருதயத்தில் ஒரு வசனம் கூட நிற்காது. கர்த்தர் தான் எனக்கு வேதத்தை விளக்கி தரணும். அந்த வாக்கியங்கள் எல்லாம் இதயத்திலே அந்நாட்களில் என்னுடைய பிரமாணங்களை அவன் இருதயத்திலே எழுதுவேன் என்று சொன்ன அந்த தேவன் தான் நம்முடைய இருதயத்தில் அதை ஜதையான இதயத்தில் எழுதி வைக்கணும். அதை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், கடவியாயிலும் கண்டுகொள்ள வேண்டும். இப்போ 25 அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்துகளோடு வேசித்தனம் பண்ணி தொடங்கினார்கள். அவள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்களும் போய் புசித்து அவள் தேவலை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். ஆனாலும் இஸ்ரவேலில் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களத்தின் தலைவரெல்லாம் கூட்டிக் கொண்டு அப்படியே செய்தவர்களை சூரியனுக்கு எதிராக கர்த்தருடைய சந்நிதியிலே தூக்கி போடும்படி செய் என்றான். அப்படியே மோசே இஸ்ரவேல் நியாயாதிபதியை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பெயரை பற்றி கொண்டு உங்கள் மனிதரை கொண்டு ஓடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடாருக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒருவன் மீதியான ஸ்திரியை தன் சகோதரத்தை அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசர் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் சபை நடுவிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து கொண்டு
இஸ்ரவேலனாகி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணி அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீமான இவருடைய வயிற்றிலே ஈட்டி உருவி போக அவன் குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் உண்டான வாதை நின்று போயிற்று. இதில் ஒரு வாதம் வருது. எப்படின்னா, அந்த பாலாக் சொல்லிட்டு போயிட்டான். என்ன சொல்லிட்டு போயிட்டான்? அந்த பீலையாம் சொல்லிட்டு போயிட்டான் பாலாக்கிட்ட, உங்கள் ஜனங்களை அங்கே அனுப்புங்க, அவங்க தேவங்கள்கிட்ட பணியட்டும், உங்களுடைய காரியங்களை அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்களோட ஐக்கியப்படுங்கிறங்க மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். எப்படின்னா, இவங்க அவங்களோட ஐக்கியப்படும் பொழுது கர்த்தரே அவங்க அடித்து போட்டுருவாருங்கிறத அவன் ஒரு சிண்டு முடிச்சு விட்ட மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டான். அப்போ எப்படின்னா, ஐக்கியம் கொள்ள முடிச்சா ஜெயிக்க முடியாது, அதனால் இவங்களை ஐக்கியம் பண்ணி நம்மளோட இழுத்துடலாங்கிறத அவன் பண்ணான். சாத்தான் அப்படி பல வகைகளை உபயம் பண்ணி அவங்களுடைய அந்த அந்த தாவீதினுடைய சாலமோன் பின்வாங்கி போனான். அந்நிய ஸ்திரியை கட்டுறதுனால அவன் பின்வாங்கி போனான். அவனுடைய இதயத்தை விலகி போக பண்ணினார்கள்ங்கிற மாதிரி தான் இது. இவன் விலக பண்ணுறதுக்கு அந்த பிழையாமல் இருந்தான் அந்த பாலாக்கிட்ட. அதனால தான் இது நடந்துச்சு, இந்த வாதம் வந்துச்சு. எப்படி வருதுன்னா, இஸ்ரவேல் சித்தியிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாப்பின் குமார்த்தியோடைய வேசித்தனம் பண்ணினார்கள். மோவாப்பின் குமார்த்தி அந்த பாலாக்கினுடைய சந்ததி தான். மோவாப் எப்படின்னா, மோவாப் யாருக்கு பிறந்தது? லோத்தின் பிள்ளைகள், லோத்தினுடைய பேர பிள்ளைகள். அதாவது லோத்திற்கு 2 குமார்த்தி உண்டுல்ல, ஒருத்தி மூத்தவள் பேர் தான் அவள் மோவாப் சந்ததி, அதுலேருந்து தான் வருது. அந்த சந்ததி எப்படின்னா தேவனை தான் ஆராதிக்கிறாங்க, அதனால் விக்கிரகங்களை ஆராதிக்கிறாங்க. லோத்து விக்கிரகங்களை ஆராதிக்கிறாங்க. ஆபிரகாம் மட்டும்தான் யெகோவா தேவனை ஆராதிக்க நேராக பலிபீடம் கட்டினான். லோத்து அவங்களோட அப்படி இல்லை, அவனுடைய சந்ததி தான் அந்த சந்ததி. அதான் என்னன்னா, மோவாப்பின் குமாரனாகிய குமாரத்திலோடைய வேசித்தனம் பண்ணின தொடங்கினார்கள். வேசித்தனம். அப்போ வேசித்தனம் ஆண்டவர் சொல்லிட்டார், விபச்சாரம், வேசித்தனம், இது எல்லாமே பண்ண கற்பனை கொடுத்துட்டார். யார்கிட்ட? இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கற்பனையை கொடுத்துட்டார் மோசே மூலமாக. அதனால் அவங்க கற்பனையை அவங்க பகிராமல் என்ன செய்கிறாங்கன்னா வேசித்தனம் பண்ணுறாங்க. தன்னுடைய ஜனங்களோடு அவங்க ஐக்கியப்படணும், ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா மாற்றி பண்ணனால அந்த ராஜாவுக்கு, அந்த பாலாக்கு, அவங்களுடைய பிழையா அந்த மோவாப் சந்ததியோட இவங்க வேசித்தனம் பண்ணாங்க. எப்படின்னா, அவர்கள் தங்கள் தேவருக்கிட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். நாங்கள் எங்கள் கோயில் கட்டியிருக்கிறோம் விக்கிராதனை பண்ணுவதற்காண்ட இவங்களை அழைச்சிட்டாங்க. அவங்க சந்ததி கானான் தேசத்துக்கு போகுது, அதனால் சித்தியில் இருக்கும்போது நாங்கள் கோயிலுக்கு பலியிடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி எங்களுடைய போஜனத்தில் பங்கு பெறுங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அழைக்கிறாங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஆண்டவருக்கு எதிராளி கூட கொஞ்சம் ஒரு இது வச்சுருந்தா கூட ஆண்டவர் நம்ம மேலே கோவப்படுவார். இது சொந்த ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள். அது விக்கிரக ஆராய்க்கிறவங்க அவங்களாம் அசுத்தமான ஜனங்கள். கர்த்தரை விட்டு வேறு ஏதாவது நம்ம விக்கிரகங்களை ஆராதிக்கிறதோ நமஸ்கரிக்கிறதோ பாவம்னு சொல்லிட்டார். யார்? கற்பனையிலே கொடுத்தார். என்னென்னு உனக்கு வேறு தேவன் உண்டாக்கி சொல்லியிருக்காண்டாங்க. இவங்க அதெல்லாம் ஒன்றுமே பார்க்கல. கற்பனை அவங்க உணர்ந்து பார்க்காதனால என்ன செய்கிறாங்கன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க. அவள் தங்கள் தேவர்களுக்கும் தங்கள் இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. ஏன்னா அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, இப்படியாவது ஒரு பண்ணி அவங்களோட சமாதானம் பண்ணி அவங்க நம்மளை இது பண்ண முடியான்னு சொல்லி அவன் ஒரு குறுக்கு வழியில் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஜனங்கள் போய் புசித்து தங்கள் அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இவர்களும் ஜனங்களை போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் எழுதியிருக்காங்க. அவன் கர்த்தரை விட்டு இவங்க பின்வாங்கி அந்நிய தேவர்களை பணிந்துட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளவோ அவர் அந்த இருப்பு களவாயிலிருந்து அவங்கள கொண்டு வந்ததை வழியிலே அவங்களுக்கு பல இதுவும் பண்ணி கற்பிச்சு அவங்களுக்கு ஆசரிப்பு கூடாது இப்படிலாம் இருக்கணும் எல்லாம் சொல்லியும் ஜனங்கள் சீக்கிரமாய் அவங்களோட பின்பற்றி போனாங்க. பெரிய இடத்துல பின்பற்றி போனாங்க. ஜனங்கள் போய் புசி தங்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அவருக்கு உடனே கோபம் வந்தது. தேவன் பரிசுத்த ஜனமாக இருக்கிறவங்க விக்கிரகங்கள் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோபம் வந்தது. அவர் கோபம் ஒரு நிமிஷம் தான். அவர் தயவு நீடிய வாழ்வு. அவருக்கு கோபம் உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் பகிரங்கமாக அதை செய்யும் பொழுது ஆண்டவர் கோபம் வருமா? என்னென்ன தேவர் உண்டாயிருக்குன்னு சொன்னால் விபச்சாரம் பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் இவங்க தப்பு பண்ணாங்க.
கர்த்தர் மோசே நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி, எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு அவங்க அப்புறப்படுத்துன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் மோசே நோக்கி, கர்த்தருக்கு உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படியே செய்தவர்களை குறித்து சூரியனுக்கு எதிராக கர்த்தருடைய சன்னதியிலே தூக்கி போடு செய்ய என்றான். உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், மோசேட்டு சொல்லிட்டார், ஜனங்களின் அதிபதிகளை கூட்டி வந்து இஸ்ரவேலை கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி. அவருக்கு கோபம் தனினா பாவம் செய்க ஆத்துமா சாகும், அவங்க சாகணும். அதனால் அவர் கோபம் தனியணுன்னா கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படியே செய்தவர்களை சூரியனுக்கு எதிராக கர்த்தருடைய சன்னதிக்கு தூக்கி போடும்படி செய்தான். அவங்கள சூரியனுக்கு எதிராக கர்த்தருடைய அவங்கள எல்லாத்தையுமே பாவம் செய்கிற உபச்சாரம் செய்தவங்களை இடத்துலையுமே தூக்கி போடுன்னு சொல்லிட்டார் மோசேட்ட. செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர்கள் பாகால் பெயரை பற்றி கொண்டு உங்கள் மனிதர்களை கொன்று போடுங்கள் என்றான். யாரெல்லாம் விக்கிரகனை அங்கே போய் இது பண்ணுறானோ அவங்களெல்லாம் கொன்று போடுங்கள் சொல்கிறான். ஆண்டு சொல்லிட்டார், கொண்டு போய் மோசே சொல்லிட்டான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவங்க எல்லாமே கொண்டு போட்டாங்க. அவங்களுடைய ஆகாரத்தை புசிச்சவங்களுக்கும் அந்த தேவர்களை பணிந்து கொண்டவர்களுக்கும் எல்லாமே இந்த கர்த்தர் மோசே நினைச்சுனா ஒரு மாற்றமும் கிடையாது, கொண்டு போட்டுருவாங்க சூரியனுக்கு முன்பாக. பார்த்தீங்களா, அவர்கள் செய்தவர்களை சூரியனுக்கு எதிராக கர்த்தருடைய சன்னதியில் தூக்கி போடும்படி செய்யணும். சூரியனுக்கு நேராக தூக்கி போடுங்க. இது ஆண்டவர் சொன்னது அப்படியே நிறைவேறிற்று. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரர் சபையார் இடத்தில் ஆசரிப்பிடத்துக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரருடைய ஒருவன் மீதியான ஸ்திரீயோடைய தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அந்த பாவம் நிவர்த்தி அவங்க எதனால் அப்படி தூக்கி போடுறாங்க இது விளங்குறதுக்காண்டி என்ன செய்யறான்னா, அப்பொழுது அந்த பொழுது அவங்க அழுது கொண்டு ஆசரிப்பிடத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரர் சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அழுது கொண்டு இருக்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரருடைய ஒருவன் மீதியானுடைய ஸ்திரீயோடைய தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். மீதியான ஸ்திரீ உபச்சாரம் செய்வதற்காண்டி அவன் மீதியான ஸ்திரியை அழைத்து கொண்டு வந்தான். அந்த இவங்க எல்லாமே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனாலும் எல்லாருமே தூக்கி போட்டாங்க, கொன்று போட்டாங்க. ஆனாலும் என்ன செய்யறான்னா மீதியான ஸ்திரியை அழைத்து கொண்டு வருகிறான். அதை ஆசாரியனாகிய ஆரோன் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அதை பார்த்துட்டான். யார்? மீதியான இஸ்ரவேலை அழைத்து கொண்டு வரான், இஸ்ரவேல் பிள்ளைங்க அழைச்சி கொண்டு வர்றதை பார்த்துட்டான். யார்? ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினேகாஸ் வந்து அதை பார்த்துட்டான். பினேகாஸ் வந்து பார்த்ததுனால அவன் என்ன செய்கிறான்னா, அவன் சபை நடுவிலிருந்து எழுந்து, அவன் உடனே சபை நடுவில் இருக்கும் பொழுது எழுந்துச்சு. அவன் சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டு இஸ்ரவேலனாகிய அந்த மனிதனின் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவனின் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீமான இருவருடைய வயிற்றிலே ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். ஒரே குத்தா 2 பேரையும் குத்தி போட்டான். ஏன்னா அவ்வளவு வைராக்கியம் அவனுக்கு இருந்துச்சு. அந்நிய ஜனங்களோட அவங்க சேரக்கூடாது, விக்கிராதனை பண்ணக்கூடாது, அவங்களோட நம்ம ஐக்கியம் வைக்கக்கூடாது. தேவன் பழைய காலத்தில் அவ்வளோ இதாக இருந்தார். அதனால தான் அவன் என்ன செய்யான்னா உருவ குத்தி போட்டான். ஆசாரியன், லேவி கோத்திரத்தில் உள்ள ஆசாரியன் சொல்லியிருக்குது. இது வந்து பினேகாசு. இந்த பினேகாசு வேறு, இவன் தான் நியாயம் தீர்த்தான். இன்னும் 2 பினேகாசு அதாவது ஓப்னி பினேகாசு, அங்கே அந்த ஒரு பினேகாசு அங்கே ஒருத்தர் வரான். ஏன்னா அங்கே அந்த ஏலியுடைய மகள் அந்த பினேகாசு வேறு, அவங்க தவறு செய்தாங்க. இந்த பினேகாசு வந்து என்ன செய்ய வைராக்கியம் காட்டினான், தேவனுக்காக வைராக்கியம் காட்டினான். இஸ்ரவேலனாகி அந்த மனிதர் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாக இருவருடைய வயிற்றிலே ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மீதியான வாதை நின்று போயிட்டு உடனே ஆண்டவர் வாதை நிப்பட்டார். அந்த வாதை அதோடு முடிஞ்சது. அவள் போகக்கூடாதுனாலையோ ஒருத்தி அவள் குத்துப்பட்டனால அது எல்லாமே அந்த இஸ்ரவேல் அவளும் குத்துப்பட்டு செத்ததுனால அந்த வாதை இஸ்ரவேல் புத்திரின் உண்டான வாதை நின்று போயிட்டு அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். பார்த்தீங்களா, அந்த ஒரு தவறு செய்யறதுனால 24,000 பேர் செத்து போனாங்க. இது யாருனுடைய வேலை? இது பீலையாம் சொன்னதுனால, பாலாக் சொன்ன ஐடியானால அந்த வாதை வந்தது. அப்போ இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 24,000 பேர் செத்து போயிட்டாங்க. அதனால்
கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோன் குமாரன் எலியாசிரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். பார்த்தீங்களா, அவன் செஞ்சதுனால அந்த வைராக்கியம் கர்த்தருக்கென்று அவன் அப்படி செஞ்சதுனால வைராக்கியம் செஞ்சதுனால ஆண்டவர் மொத்தத்தை அந்த வாதையை நிறுத்திட்டார். நம்ம ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் நம்முடைய பாவங்களுக்கு எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அந்த வாதை நிறுத்தி போயிட்டு இவங்களுக்கு கற்பனையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. தவறு செஞ்சால் உடனே தண்டனை கிடைக்குது. இவன் அதில் அந்த வைராக்கியம் செஞ்சான், வைராக்கியத்தோடு அந்த காரியத்தை செஞ்சான். அதை தட்டி கேட்குறது, அதை எதிர்த்து கேட்குறது, தவறுன்னு சொல்லணும். இந்த காலத்தில் தவறு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது எப்படி இருந்தாலும் சரி தான். கர்த்தருக்கு விரோதமாக செய்யும்போது அது தவறு தான். நம்ம அந்த மாதிரி இல்லை பாவத்தில் உள்ள ஆகாதபடி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணணும், மனுஷன்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே அந்த பொல்லாத காரியங்களை என்னை அண்டி கொள்ளாதபடி, அந்த தாவீது சொன்னது போல் அந்த உரியாவின் மனைவியை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த துணிகரமான பாவத்துக்கு இவன் அடியனை விலக்கி காத்துக்கொள்ளும் சொல்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். துணிகரமாக செஞ்சேன்னா அதுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக அடி உண்டு. ஆகையால் இதோ அவனுக்கும் அவன் அதாவது அப்படி செஞ்சதுனால ஆண்டவர் அவனே ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னா, பினேகாஸ் தன் நிமித்தம் அவர் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். ஆகையால் இதோ அவனுக்கும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிறுத்தி செய்யும்படிக்கு அவனுக்கும் அவன் பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றான். உடனே இவனுக்கு ஆசாரிய நித்தியமாக இருக்கும். நீ அவ்வளோ வைராக்கியம் தேவனுக்கென்று நீ பக்தி வைராக்கியமாக இருந்ததுனால உனக்கு ஆசாரிய பட்டம் முழுவதும் ஒன்று சொல்லி அவனை அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறார். சொல் என்றான். மீதியானுடைய ஸ்திரீயுடைய குத்துண்ட செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி. அந்த மனிதன் குத்துண்டு செத்தாமலா அவனே ஆண்டவர் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். எப்படின்னா, அவன் பெயர் சிம்ரி. அவன் சல்லுமின் குமாரனாகிய சிமியோனின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுமாக இருந்தான். பார்த்தீங்களா, அவன் பெரிய பிரபு. அவன் சாதாரண ஆள் இல்லை, பிரபுவாக இருந்திருக்கிறான். அவனுக்கு இந்த ஆசை அந்நிய பெண்களோட அவனுக்கு நல்ல அந்த ஆசை வந்துட்டு அது செய்யக்கூடாது. அதனால் அவனுக்கு அந்த பட்டு தீர்ந்தான். மீதியானிய இஸ்ரேலுடைய குத்துண்ட செத்த இஸ்ரேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி. அவன் சல்லுமின் குமாரனாகிய சிமியோனின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுமாய் இருந்தான். குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பெயர் கஸ்பி. பார்த்தீங்களா, அவன் பேரே எழுதியிருக்கு, மீதியானிய ஸ்திரீ. மீதியான் தேசத்து படைத்தவன் நாகமான். இவன் மீதியானிய ஸ்திரீ. இவன் சந்ததி. அவங்களும் கடவுள் தான் சேவிக்கிறாங்க, விக்கிரங்களோடு சேவிக்கிறாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சேவிக்கிறதுனால தான் ஆண்டவர் அவங்களை வெறுக்கிறார். குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பெயர் கஸ்பி. அவள் சூரியன் குமாரத்தி. அவன் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாக இருந்தான். அவன் தகப்பன் அங்கேயும் ஒரு பெரிய பிரபு தான் அவன் அந்த மீதியான தேசத்தில். அதை கூட ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறது. அவனும் அந்த ரேங்கில் இருக்கிறான், கொஞ்சம் உயர்ந்தவன். இவனும் உயர்ந்தவன் தான், பிரபு தான். ஆனாலும் ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஐக்கியம் வந்ததுனால குத்தி கொண்டு போட்டான். கர்த்தர் மோசேயை நோக்கி, மீதியானுடைய நொறுக்கி அவர்களை வெட்டி போடுங்கள். பார்த்தீங்களா, உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, மீதியானர் உனக்கு இப்படிலாம் அவங்க ஒரு கண்ணி வச்சதுனால நான் உங்களை ஆசீர்வதிக்காதபடி அவங்க இப்படி பண்ணதுனால, அவங்க இப்படி சூழ்ச்சி பண்ணதுனால அவங்கள வெட்டி போடுங்க. ஆண்டவர் உடனே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அவர் நீதியை செலுத்துவார். இவங்க இப்படி ஒரு காரியம் செஞ்சதுனால அந்த பாலாக்கு போட்டாமல அந்த இது பிழையாம் அந்த அவனுடைய உபதேசத்தினால அவங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கர்த்தர் மோசேயை நோக்கி, மீதியானுடைய நொறுக்கி அவர்களை வெட்டி போடுங்கள். உடனே சொல்லிட்டார், மீதியானரை பூரா க்ளோஸ் பண்ணிடு அப்படின்ட்டார். வெட்டி போடுங்கள். பேயோரின் சங்கத்திலும் பேயோரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலே குத்துண்ட அந்த சகோதரிமான கஸ்பியனும் மீதியானுடைய பிரபுனுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனை நாளே உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார்.
பார்த்தீங்களா? உங்களுக்கு சற்பனை செஞ்சு ஒரு இதை உண்டு பண்ணி அவங்கள பாவம் செய்த தூண்ட உண்டு பண்ணி அந்த விபச்சாரம் செய்ய உண்டு பண்ணனால அந்த சற்பனை கடவுளே அவங்கள அடித்து போடுவார்ன்றதுனால இவங்களை 24,000 பேர் இங்கே க்ளோஸு, நீ அவங்க பூரா க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டார் மீதியானார். இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சுது. இப்போ நம்ம என்னென்னா அவங்க அவங்க ஆசாரியப்பட்டவன் அவன் நித்திய கட்டளைன்னு சொல்லிட்டார். அவனை பக்தி வைராத்தியனால அவனுக்கு பிணைகாசுக்கு அந்த இதை கொடுத்துட்டார். ரெண்டாவது, ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம இந்த மாதிரி விபச்சார பாவங்கள் மனுஷன் செய்ய எல்லா பாவத்துக்கும் மன்னிக்கப்படும். ஆனாலும் விபச்சாரம் தன் ஆத்மாவே கெடுத்து போடுகிறான்னு சொல்லுவார். தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். அந்த கெடுத்து போடுறதுல இருக்கக்கூடாதுங்கிற கற்பிக்கத்தான் இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் முன்னக்கூட்டி இதெல்லாம் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். எழுதியது மட்டும் இல்லை, இது நடந்தது. அது ஆவியானவர் சொல்ல சொல்ல மோசே அந்த இது எழுதுகிறான். அந்த ஆகமங்களில் 5 அவன் எழுதுகிறான். இதெல்லாம் மோசே பார்த்து எழுதுகிறான். மோசே இதை கண்ணார கண்டு எழுதுகிறான். மற்ற இதில் கூட அவன் காணலை. மற்றது கூட ஆபிராம காணலை, அவனுக்கு முன்னால் உள்ளது எல்லாமே காணலை. ஆனாலும் அவங்க தேவன் சொல்ல சொல்ல எழுதினது, ஆதியாம எழுதினது மோசே தான். அவன் பின்னால் உள்ள இதெல்லாம் பார்த்து எழுதுனான். அதுவும் இதுலேயும் நம்மளுக்கு நேரில் பார்த்து இதை எழுதுகிறான். இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. இதில் நம்ம கற்றுக்கொள்வது எப்படின்னா, விபச்சாரம் வேசித்தனம், நம்ம இருதயத்தை மயக்கிற விபச்சாரம் வேசித்தனம் உள் உணர்வில் இருக்கும். பால் உணர்வில் விபச்சாரம் இருக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள. அது பால் உணர்வோட உள்ள விபச்சாரம். இது எல்லா மனுஷனுக்குமே உள்ளத்தில் இருக்கும். சாத்தான் அதை தூண்டிக்கிட்டே இருப்பான். ஆனாலும் கர்த்தர் நம்மோட இருக்கிறதுனால அந்த பால் உணர்வுடைய காரியங்களை நினச்சோன்னா அப்பாலே போகணும். அவன் இருதயத்தில் நம்ம அதை நினச்சணும், அதை நம்ம கிரகிக்கக்கூடாது. அதை நம்ம நினைக்கணும், அப்புறப்படுத்தணும். நம்ம தூய்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு அது பிரியம். யோசேப்பு அப்படி இருந்தனால தான் அவன் மேன்மை அடைஞ்சான். அதெல்லாம் ஆண்டவர் யோசேப்பை அவன் மோசே பார்க்கல. ஆனாலும் ஆண்டவர் யோசேப்பின் காரியங்கள்லாம் இப்படிலாம் இருந்துன்னு சொல்லிட்டு அவனுக்கு எகிப்தில் இப்படி இருந்தான் எப்படிலாம் சொல்லிட்டு மோசே அதை எழுதுறான். நாம் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நம்முடைய இருதயத்தில் விபச்சாரம் வேசித்தனம் களவு காம விகாரம் நம்ம இதயத்தில் இருக்கும். அது புறப்பட்டு வரும்னு சொல்லியிருக்கு இதயத்தில். அது எல்லாரும் இதயத்துலேயுமே அவன் பெரிய பரிசுத்தமானன்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ளே அது இருக்கும். மனுஷனுடைய சிந்தனைக்குள்ளே அது இருக்கும். ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய இதயத்திலேருந்து வர்ற வேசித்தனம் இந்த எல்லாமே மறைஞ்சு போயிடும். அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். பொல்லாத சிந்தனைகள் உண்டு, விபச்சாரம் வேசித்தனம் எல்லாமே மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஆவியின் கனியும் உள்ளத்துலேருந்து தான் புறப்பட்டு வரும். ஆனால் ரெண்டுக்கும் போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தில். நம்ம அதை ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் அவரே அறிகிற அறிவு இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் என்ன ஜெயிக்க முடியும். ஆண்டவர் உணர்த்துவார். வேத வசனத்தின் மூலமாக தான் உணர்த்துவார். சும்மா செய்யாதுன்னு சொல்ல மாட்டார். வேதத்தில் எப்படி போட்டு உன் கண்ணை திருப்பாதம்பார். உன் கண்ணை திருப்பாத, உன் இதயத்தை திருப்பாத. வேசித்தனம் விலகி ஓடுங்கள். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், விக்கிராதனைக்கு விலகி ஓடுங்கள். 2 பாவமும் ஒன்று தான். வேசித்தனம் பண்ணுறதும் ஒரு பாவம் தான், விக்கிராதனை செய்கிறதும் ஒரு பாவம் தான். 2க்கு விலகி ஓடுங்கள் சொல்லியிருக்காரு. அது உன்னை பிடிக்கும், நீ விலகி ஓடணும். அதுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு நம்ம ஐக்கியம் பண்ணும்பொழுது அது நம்ம விட்டு கடந்து போயிடும். அதாவது தலையில் என்னன்னா காக்காவினுடைய நிழல் படும். காக்கா மேலே பறந்து போகும்போது அதனுடைய நிழல் நம்ம தலையில் படும். அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அதை நம்ம பார்ப்போம். ஆனால் காக்கா தலையில் கூடு கட்ட விடக்கூடாது. அந்த பாவம் உன்னை ஆட்கொள்ள விடக்கூடாது. அதுதான் அர்த்தம். காக்கா தலையில் கூடு கட்டுச்சுன்னா அவன் எவ்வளோ அசுத்தமாக இருப்பான். அதனால் காக்கா நிழல் எல்லாருக்குமே படும். எல்லாருக்குமே அந்த நிழல் படும். அதை நம்ம தடுக்க முடியாது. அதனால் காக்கா தலையில் கூடு கட்டாதபடி, அந்த பாவத்துக்கு உள்ளாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை செய்வார். இந்த கடைசி காலமாக இருக்கிறது. நம்ம உள்ளத்தை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கொள்ளணும். நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேணும். அவருக்கேற்ற நல்ல பிள்ளையாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணணும். அவர் பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், சின்ன ஆளாக இருந்தாலும் சரிதான். நாளெலாம் ஓடிடும். வயது வித்தியாசங்கள்லாம் அந்த காலம் பெரிய காரியம் கிடையாது. தகாரின் பாப்பா நாளைக்கு 70 வயசு வந்துடும். அது ஒரு நிமிஷத்தில் வந்துடும். சின்ன 10 வயசில் இருப்பான், டகாரி 50-60 வயசில் வந்துடுவான். எப்படி? அதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதெல்லாம் ஓடிக்கொண்டு அதை நம்ம பின்பற்றக்கூடாது. நம்ம இதயத்துக்குள்ளே நம்ம கர்த்தருக்குள்ளே பிரியமாக இருக்கிறோமா, அவருக்கே நம்ம ஜீவனம் பண்ணுறோமா, அதுதான் பார்க்கணும். நம்ம ஜீவியத்தில் எப்படி இருந்தோம் உலக வாழ்க்கையில். நம்மளுக்கு மனுஷனுக்கு 60 வயசும் பலத்தின் மீதால் 80 வயசு கொடுத்துருந்தாலும்
அவரை பற்றி அறிவு நமக்குள்ளே இருந்துச்சா, நம்ம ஒரு சின்ன தாயின் கற்பத்தில் நம்ம ஒரு சின்ன அணு உற்பத்தியாகும் முன்னாலே என் கண்கள் உன் கருவை கண்டதுன்னு சொல்கிறார். அந்த தேவனை நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கிறோம். அவ்வளோ இல்லாமையிலேருந்து நம்மளை உருவாக்குறார். அப்போ அவரை அறிகிற அறிவு நம்மகிட்ட இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தருவார். அப்பேற்பட்ட கிருபையை நம்ம யோசிக்கணும். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். தான் பெரியவனே நினைக்கவே முடியாது. உலகத்தில் யாரும் பெரியவனே கிடையாது. தேவனை தவிர ஒன்றுமே கிடையாது. எல்லாம் மாயை. கண் முன்னாலே மாயை ஆயிரும். இல்லாமல் போகும். இல்லாமல் போகும் விளைவித்து உன் கண்ணை செதறவிடாங்கிறார். ஆனால் இல்லாமல் போகிறது நம்ம நினைக்கக்கூடாது. ஒருவர் தான், தேவன் ஒருவர். அவர் ஆவியான தேவன். அவர் எங்கும் ஜீவித்து அரசாளுகிறவர். அவர் எல்லாருடைய உள்ளத்திலேயும் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய இதயத்திலேயே வாசம் பண்ணுகிறவர். அவருடைய சிந்தனையிலே வாசம் பண்ணுகிறவர். அதனால் சிந்தனையும் நம்முடைய இதயத்தையும் காத்து கொண்டாச்சுன்னா தேவனுக்கு பிரியமாய் நம்ம அவருடைய வழியில் நடக்கும்போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அவருக்கேற்ற பிள்ளையாய் நம்ம உலகத்தில் வாழ்ந்து மறுமையிலே நமக்கு நித்திய ராஜ்யத்தை கட்டிடுவார். நித்திய ராஜ்யம் சதாகாலம் வாழுகிற ராஜ்யம். இந்த உலகத்தில் நம்ம காலம் என்னும் திரைக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு காலம் என்னும் திரைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதுக்கு 12 மணி நேரம் 24 மணி நேரம் உண்டு ஒரு நாளைக்கு, எல்லாமே டைம்ஸுக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் காலம் என்னும் திரைக்கு அப்பால் நம்ம ஒரு நாள் போவோம். நம்மளுக்கு அங்கே காலம் கிடையாது, நேரம் கிடையாது. எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற வாழ்க்கை. அது எல்லோரும் நம்ம என்ன சொன்னால் பூலோகத்தில் இருக்கும் பொழுது அதை நம்ம தியானிக்கணும். நம்ம எப்படி இருப்போம், நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கும். சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது அது பிரிஞ்சு போகும் பொழுது நம்ம தேவனோடு இருப்போமாங்கிறத நம்ம உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம அதை ஆராய வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை அப்படி ஆராயும் பொழுது உலகத்தின் தேவைகளை அனைத்து ஆண்டவரே உங்களுக்கு சந்திச்சிருவார். உடனே நிமிஷத்தில் எல்லாத்துக்குமே கிடச்சிடும். என்னதான் கிடச்சிடும். அது முக்கியமில்லை. தேவனை அறிகிற அறிவு நம்ம இடத்துல வாசனை நம்மகிட்ட வீசும் பொழுது நம் உலகத்துலேயும் சந்தோஷம், இல்லத்தில் சந்தோஷம், எல்லாத்துலேயும் சந்தோஷம். தீமை உண்டு, அதெல்லாம் லகுவாய் சகிக்கணும். தீமை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் தான் சொல்கிறார். அதனால் உலகத்தில் நம்ம என்னென்னா, உலகத்துலேயே உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறேன். உலகத்துலேயே உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். உலகத்தை ஜெயித்த இயேசுவானரை நம்ம இதயத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வழியில் நடக்கும்போது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இதை விட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. அடுத்தது நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஒவ்வொரு ராஜாக்களை பிடிச்சு கொண்டு அவர் எப்படி ஜெயிச்சுட்டு போகிறாங்கிறத நமக்கு ஆராயிருக்கிறோம். ஜெபம் பண்ணோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையை, பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, உடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆராய எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரப்பா. எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிவீர். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்குதப்பா. நாங்கள் வெறுமையான மண் பாண்டம், புல்லுக்குப்பாக இருக்கிற அந்த வாழ்க்கையிலே பசுத்தமாய் வாழ பசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. குரல் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. சாந்த குணத்தை கற்றுக் கொடுங்க. நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் கிறிஸ்துவின் அச்சையடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த பவுல் சொன்னது போல நாங்கள் உங்களுடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, உமக்கு தோத்திரம். போக்கில் வரத்திலும் கண்மணி போல காத்திட முடியும். எங்களுடைய பிரயாசங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் வாக்கி செய்யுங்க. உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவனம் பண்ண கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா, உமக்கு தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.